வணக்கம். இன்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாள் அன்று ஒரு பதிவை பதிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பதிவிடுகிறேன். கார்கில் தின வெற்றியையும் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த உயிர் தியாகம் செய்த நம் இன சகோதரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்திலும் நாம் அந்த நிகழ்வுகளை கொண்டாடி அமர்ந்திருக்கும் இந்த வேளையில் நம் தமிழகத்தில் வாழ்ந்த நம் விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் அன்று நம் சமுதாயத்தில் பெண் குழந்தைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லையும் வரும்பொழுது ஏழ்மையிலையும் வறுமையிலையும் தன் வாழ்க்கையை தன் தலையெழுத்தை மாற்ற தன் குழந்தைகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஏழை தாய் தந்தையின் கண்ணீர் மல்க அவர்களை பார்க்கும் பொழுது நம் அனைவருக்கும் மிக வேதனையாக இருக்கின்றது. கல்லூரியில் பெண் குழந்தைகளை பார்க்கும் பொழுது கல்லூரி படிப்பு முடித்த பிறகு அவர்கள் சாதனையாளர்களாக வருவார்கள் என்றால் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளாததாலோ என்னவோ, திருமணம் வாழ்க்கை சரியில்லை, திருமணம் முடிந்த 3 மாதத்தில் பெண் தவறான முடிவெடுத்து விட்டாள் என்ற பெத்தவர்களுடைய கண்ணீர் பார்க்கும் பொழுது நெஞ்செல்லாம் பதறுகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்வில் தோற்றுவிட்டார் என்றால் அங்கு அந்த பெண் அல்லது ஆண் தவறான முடிவெடுத்து தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். அப்படி திருமண வாழ்க்கை, படிப்பு, குரூப் எக்ஸாம், நம்ம நினைச்ச மாதிரி அது நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆயிட்டேன், உடனே தவறான முடிவெடுக்கிறது. இப்படிப்பட்ட குழந்தைங்க மத்தியில உதாரண புருஷனா வாழ்ந்து உலகமே வியந்து பார்க்கின்ற காலம் சென்ற ஐயா அப்துல் கலாம் அவர்களை உதாரணம் காட்டி இந்த பதிவை பதிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பதிவிடுகிறேன். ஐயா அப்துல் கலாம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு அருமையான ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் படிப்புக்கு தடை இல்லை. அவர் படிக்கிறாரு, அவர் ஆசை பைலட் ஆகணும்னு, ஃபெயில் ஆயிடுறாரு. ஆனா மனசு தளர விடலை. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்தி அவர் காலத்திலேயே அணு சோதனையை பார்த்து வல்லரசு நாடே பயந்தது. அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஏழை மகனா பிறந்த சாதிச்ச அவர் வாழ்ந்த மண்ணில் இன்றைய தலைமுறைகள் தவறான முடிவெடுக்கிறது அவரை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு மட்டுமல்ல, அதை பார்த்து கொண்டிருக்கும் எங்களை போல் தாய் தந்தையர்களுக்கும் மனது வருத்தத்தோடு நாங்கள் கடந்து செல்கின்றோம். பெண் குழந்தைகள் சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள். திருமணம் வாழ்க்கை சரியில்லை என்றால் மறுமணம் பாவம் அல்ல. மாற்றான் கைப்பட்டதால் பெண் ஒன்றும் புனித தன்மையை இழப்பதில்லை. கட்டிய கணவன் கயவன் என்றால் அவனோடு வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
அதே சமயத்தில் புரிதல் வரும் வரை, திருமணம் ஆன உடனே புரிதல் உடனே வந்துடாது. கொஞ்ச நாள் எங்களையெல்லாம் அப்படிதான் வளர்த்துனாங்க. எங்க தாத்தா பாட்டி, அதான் நாங்க வாழ்ந்த வாழ்க்கை, எங்கள் சகோதரிகள், எங்கள் சமுதாயத்தில் நாங்க வாழ்ந்த காலத்துல எல்லாம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு போய் என்னோட சகோதரிங்கெல்லாம் சொல்லுவாங்க. திருமணம் ஆயிட்டு அதெல்லாம் 14, 13லயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அன்னைக்கெல்லாம் படிப்பு அதிகம் கிடையாது. அந்த ஊர்ல 5வது வரலும் படிக்கிறதே பெரிய விஷயம் அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நம்ம ஏழையா இருக்கோம், நம்ம கஷ்டப்படுறோம், கூலிக்கு போறோம், நம்ம தலையெழுத்தே நம்ம குழந்தைங்க மாத்துன்னு சொல்லி தான், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனா எத்தனை குழந்தைங்க அதை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கு. சரி, ஏழை குழந்தைங்க தான் அப்படி இருக்குன்னா, பணக்கார குழந்தைங்க கூட கிலோ கணக்குல நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது சரியில்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து வெளியில வரணும். தற்கொலை தான் முடிவே கிடையாது. பெண் அவ்வளவு சக்தி வாய்ந்தவள். இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பு பெண். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பெண் இவ்வளவு கோழையா முடிவெடுத்துட்டு இன்னைக்கு இன்றைய தலைமுறைகள் அப்படி போயிட்டு இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. உதாரணம், எங்க அக்கா சொல்லும் போது எங்க பாட்டி சொல்லும், அடி போடி, தாத்தாவுக்கு வந்து நான் சோறு கொண்டு போனா லேட் ஆயிடுச்சுன்னா, ஆனா அதுக்காக தாத்தாவுக்கு பாட்டி மேல லவ் எல்லாம் குறையல. கோபம், பசி, அந்த காலத்துல உழைப்பு அப்படி. தலைமையில அந்த களையத்தை போட்டு உடைச்சு அனுப்பி விட்டுருப்பாராம். அடுத்த நாள் எங்க பாட்டி நேரத்துல கொண்டு போயிடுமா. இதையெல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு பாடமா சொல்லுவாங்க. நாங்க ஏதாவது கஷ்டம்னு போய் சொன்னா அப்படிதான் எங்களையெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அப்படி வளர்த்ததுனாலதான் எங்கள் மாதிரி எங்க தலைமுறைகள் நாங்கெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சோம். கஷ்டம் எல்லாம் 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 அது சொல்லவே முடியாது. அத்தனையும் அனுபவிச்சு இன்னைக்கு ஜெயிச்சு சாதனையாளரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க எத்தனையோ பெண்மணிகள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தா எல்லாம் வயசான காலத்துல அவங்களாம் கேட்டா அவங்க கடந்து வந்து, ஆனா நல்லா இருப்பாங்க, நல்லா குழந்தைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, பேரன் பேத்தியோடு இருப்பாங்க. ஆனா கடந்து வந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா துயரம், வேதனைகள், எல்லா பிரச்சனைகளும் கடந்துதான் வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய பெண் குழந்தைகள் ஏன் சின்ன துயரத்தை கூட தாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருவேளை நம்ம சொல்லி வளர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு பக்கம் கவலையாவும் இருக்கு. நம்ம வெறும் அவங்களுக்கு படிப்பு, அன்பு, பாசம், நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய குழந்தைங்க படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த புரிதல் இல்லாம இருக்காங்களோ அப்படின்னும் வேதனையா இருக்கு. எங்களுடைய இளைய தலைமுறைகள், எங்களுடைய பிள்ளைகள் எப்போதும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும், வாழ்க்கை ஒரு போர்க்களம், போராடி தான் வாழ்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இன்றைய காலம் சென்ற ஐயா அப்துல் கலாமை நினைவில் கூறி, அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து கூறி, தாங்கள் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு அன்பான கோரிக்கையோடு இந்த பதிவை பதிவிடுகிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில தலைவி சகோதரி திருமதி மணிமேகலை அவர்கள் இன்றைய தலைமுறையினர் எடுக்கும் தவறான முடிவுகளால் தங்களது வாழ்க்கையை முடித்துக்கொள்வது குறித்து மிகவும் வருத்தமுடனும், மேலும் அவர்களுக்கு தைரியமூட்டும் வகையிலும் தெய்வ திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை உதாரணமாக காட்டினார். அது 100க்கு 100 உண்மை. எப்படி என்றால், ஏழை குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் ஐயாவின் படிப்பிற்கு ஏழ்மை ஒரு தடையாக என்றுமே இருந்ததில்லை. அவரின் குறிக்கோள் பைலட்டாக ஆக வேண்டும் என்பது. ஆனால் அது நிறைவேறாத பட்சத்தில் மனம் தளராமல் விஞ்ஞான படிப்பை தேர்ந்தெடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டார். அதாவது சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பி ஏற்றுக்கொண்டு வெற்றியடையும் மனப்பக்குவம் இன்றைய தலைமுறையினருக்கு வர வேண்டும். கடவுளால் படைக்கப்பட்ட மனித உயிரை பறிக்கும் உரிமை கடவுளுக்கு கூட இல்லை. அது தங்களது பாவ புண்ணியங்களை பொறுத்து தானாக அமைய வேண்டுமே தவிர தாங்களாகவே தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. சாதிக்க வேண்டும் என்ற வெறி அனைத்து இளைய தலைமுறையினருக்கும் வர வேண்டும் என்பதே நமது ஆதங்கம். ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்து
படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவ்வாறு செய்யாமல் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் அதிலிருந்து வெளிவரும் பக்குவங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்போதுதான் நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் திறமையான நேர்மையான அதிகாரிகள் கிடைப்பார்கள். அரசியலும் தூய்மையடையும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.